திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கொரியர் நிறுவனத்திற்கு லோடு இறக்க வந்த வாகனத்தை கிளீனர் இயக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இருவர் உயிரிழந்த விபத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேல்விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுகேந்தர். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக பிரியங்கா, திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒர்க்காடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அதில் தனியாருக்கு சொந்தமான கொரியர் தொழிற்சாலையானதும் இயங்கி வருகிறது. அத்தொழிற்சாலையில் கொரியர் இறக்க வந்த ஓட்டுநர் இறங்கி போய் காவலாளியிடம் அனுமதி பெறுவதற்காக சென்றுள்ளார். அப்போது கிளீனர் அந்த வாகனத்தை எடுத்து இயக்கியதால் காவலாளி மற்றும் டிரைவர் சம்பவ இடத்தில் அவர்கள் இருவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலே உயிர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் தொழிற்சாலையில் இருந்து பணிபுரிந்து அவர்களை மீட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்து பார்த்ததில் வரும் வழியிலேயே இருவர் இழந்துவிட்டனர் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒர்க்காடு அள்ளிமேடு பகுதியைச் சேர்ந்த காவலாளி பிரபு, கருப்புசாமி ஓட்டுநர் இருவர் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் எரிமட்டிப்பாளையத்தை சேர்ந்த ரூபன் என்ற கிளீனரை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இருவரது சடலத்தை கைப்பற்றி சோழவரம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த இருவர் மீது வாகனத்தை ஓட்டிய கிளீனர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பதபதைக்கும் வீடியோ காட்சிகள் பரப்பி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.